வணக்கம் மக்களே, வாங்க நம்ம தில் கிச்சனுக்கு போகலாம். 2 கேரட் இருந்தால் போதும். அதோட முந்திரி பாதாம் சேர்த்து க்ரீமியாக ஹெல்த்தியாக டேஸ்டியான கேரட் சாஸ் பாஸ்தா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு அகலமான பாத்திரத்தில் தாராளமாக தண்ணி ஊற்றி அந்த தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்து கலந்து விட்டுட்டு அந்த பாஸ்தாவை சேர்த்து ஒரு 15 நிமிஷம் அதை வேக விட்டுருவோம். இடையில 1-2 தடவை அதை கலரி விட்டுக்கலாம். இப்போ பாஸ்தா வெந்துருச்சான்னு செக் பண்ணலாம். இதோ வெந்துருச்சு. இப்போ இந்த தண்ணியை நம்ம ட்ரைன் பண்ணிவிட்டு ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் அதோடு சேர்த்து நல்லா குலுக்கி விட்டுடலாம். அப்போ அது இன்னும் வேகாமல் இருக்கும். அப்படியே அந்த அளவுக்கே வெந்த அளவுக்கே இருக்கும். இப்போ நல்லா குலுக்கி விட்டாச்சு. அடுப்பில் ஒரு பேன் அல்லது கடாய் சேர்த்து காஞ்ச உடனே 1 டேபிள் ஸ்பூன் அளவு பட்டர் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா ஃபைனாக கட் பண்ண பூண்டு அதில் சேர்த்துட்டு ஒரு பெரட்டிட்டு ஒரு பெரிய வெங்காயம் ஃபைனாக கட் பண்ணது அதை சேர்த்துக்கலாம். அதையும் ஒரு நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம். இப்போ காரத்துக்கு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகு சேர்த்துக்கலாம். நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி அது சேர்த்துக்கலாம். ஒரு பெரட்டிட்டு 2 பெரிய கேரட் வாஷ் பண்ணிவிட்டு தோலை சீவிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறோம். அதையும் சேர்த்து அதை ஒரு நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம். இப்போது ஒரு 4-5 பாதாம், 4 முந்திரி சேர்த்து அதையும் ஒரு பெரட்டிக்கலாம். இப்போ ஒரு வதக்கிட்டு இதெல்லாம் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த வெங்காயம் கேரட்டு நல்லா வேகணும். இதை நல்லா கொதிக்க விட்டுடலாம். இந்த கேரட்டு நல்லா வேகட்டும். இப்போது இந்த கேரட்டு வெங்காயம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து விட்டு இதை நல்லா ஒரு கலந்து விட்டுட்டு இந்த கேரட்டு நல்லா வேகட்டும். இது வெந்துருச்சான்னு செக் பண்ணிக்கலாம். இதோ கட் ஆயிடுச்சு. கேரட்டு நல்லா வெந்துருச்சு. இப்போ நாம் இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இது நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் சேர்த்து அது நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ அடுப்பில் பேன் சேர்த்து 1 டேபிள் ஸ்பூன் அளவு பட்டர் அல்லது ஆயில் சேர்த்துட்டு நாம் அரைச்சி வச்சுருக்கிற அந்த பேஸ்ட்டை இதோடு சேர்த்துக்கலாம். இந்த பேஸ்ட்டை நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு வந்துடணும். சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். அந்த மிக்ஸி ஜாரையே கழுவி ஒரு 150 அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு பெரட்டிட்டு நாம் குக் பண்ணி வச்சுருக்கிற பாஸ்தாவை அதில் சேர்த்துடலாம். பாஸ்தா ஜாஸ்தியாக இருந்ததுனால நான் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டேன். இப்போ இந்த பாஸ்தாவை சேர்த்து நல்லா ஒரு பெரட்டிட்டு இப்போ தேவைன்னா கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். காரத்துக்கு சில்லி ஃப்ளேக்ஸு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். குழந்தைங்களுக்கு செய்கிறோன்றப்ப அந்த சில்லி ஃப்ளேக்ஸ் நாம் அவாய்ட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு தேவைன்னா இன்னும் பெப்பர் பவுடர் சேர்த்துக்கலாம். இப்போ ஃப்ளேவருக்கு ட்ரைடு ஒரிகானோ லீவ்ஸு ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்குறோம். அல்லது மிக்ஸ்டு ஹர்ப்ஸு, இட்டாலியன் ஹர்ப்ஸு எது வேணுமோ நம்ம இஷ்டப்படி அதை சேர்த்துக்கலாம். அது சேர்க்காட்டியும் பரவாயில்ல. இப்போது கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி 150 ml அல்லது 200 ml காய்ச்சி ஆற வச்ச திக்கான பால் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை ஒரு நிமிஷம் நல்ல ஒரு பெரட்டிக்கலாம். ஹையில் வச்சு 1 நிமிஷம் பெரட்டிட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாங்க. அவ்வளோதாங்க, நமக்கு கேரட் சாஸ் பாஸ்தா சூப்பராக ரெடி ஆகிருச்சு. இப்போ நாம் இதை ஒரு சர்விங் பிளேட் அல்லது சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். இந்த கேரட் சாஸ் பாஸ்தா நல்ல க்ரீமியாக ரிச்சான டேஸ்ட்டோட ஃபில்லிங்காக இருக்கும். நாம் சூடாக வீட்டில் செஞ்சு கொடுக்குறதுக்கு அல்லது லஞ்ச் பாக்ஸில் கொடுக்குறதுக்கு அருமையாக இருக்கும். இந்த கேரட் சாஸ் பாஸ்தா குழந்தைங்களோட ஃபேவரட் டிஷ்ஷாக மட்டும் இல்லாமல் நல்ல ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷும் கூட. நீங்கள் அவசியம் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை கீழே கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.